இன்னும் ஒரு 6 நாளில் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆக போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம். இந்த படத்துக்கு இப்போ ஓவர்சீஸில் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவரையும் 6 நாளைக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஓவர்சீஸில் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் குடும்பஸ்தன், மதகஜராஜா ரெண்டுமே சூப்பர் கலெக்ஷன். நேற்று குடும்பஸ்தன் நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே மாதிரியே மதகஜராஜா தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு திரைப்படங்கள் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் ட்ரெயின் டு பூசன். ஸோ ஒரு கொரியன் ஃபிலிம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன? ஏன்னா கொரியன் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் அளவுக்கு ஒரு பெரிய வசூல் எடுக்காது. ஆனால் இந்த படம் உலகம் முழுக்க ஒரு பெரிய ஃபேமஸான படம். எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பராசக்தி தான். ரீசெண்டாக நம்ம சுதா கோங்கரா அவங்களோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அப்புறம் வந்து அதர்வா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். அதோட டைட்டில் டீசர் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. அதில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஷேக் முகமது ஷேக், தளபதி அரசு, டோப் எடிட்ஸ், அப்புறம் தினேஷ், குருதேவன் ஸ்ரீனிவாசன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ விடாமுயற்சி இன்னும் ஒரு 6 நாளில் ரிலீஸ் ஆக போது இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதே நேரத்தில் இந்த படம் Day 1 ஓப்பனிங் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷனும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வசூலில் போயிடலாம். ஸ்கை ஃபோர்ஸ் Day 7 இந்தியாவில் வந்து 6,25,00,000, வேர்ல்டு வைடு 7,15,00,000. ஸோ டோட்டலாக 98,17,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 111,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் Day 22 கேரளாவில் 17,00,000, வேர்ல்டு வைடு 20,00,000. ஸோ டோட்டலாக 27,79,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 51,26,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 22 நாளில். அப்புறம் மம்முட்டி அவர்களோட திரைப்படம் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் Day 8 கேரளாவில் 30,00,000, வேர்ல்டு வைடு 40,00,000. ஸோ டோட்டலாக 9,01,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 17,04,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8 நாளில். டாக்கு மகாராஜ் இந்த படத்தோட Day 19 ஆந்திரா தெலுங்கானாவில் 47,00,000, வேர்ல்டு வைடு 55,00,000. ஸோ டோட்டலாக 101,13,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 135,91,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. 19 நாளில் ஒரு வெற்றி படமாக தான் அமையுது. சங்கராந்திக்கு வஸ்துனம் Day 17 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,85,00,000, வேர்ல்டு வைடு 2,35,00,000. ஸோ டோட்டலாக 174,19,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 227,90,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வருஷத்துலேயே இந்திய அளவில் பெரிய வசூல் அப்படின்னா சங்கராந்திக்கு வஸ்துனம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு 2025 ஹையஸ்ட் கிராசர் ஃபில்மாக இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தோட கலெக்ஷனை இப்போ இது வந்து லைஃப் டைம் ஒரு 250 260 கலெக்ட் பண்ணுதுன்னு வைங்களேன். இந்த கலெக்ஷனை வேறு எந்த படம் வந்து பிரேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வெங்கடேஷ் அவர்களோட சங்கராந்திக்கு வஸ்துனம் ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் மதகஜராஜா திரைப்படத்தோட Day 19 தமிழ்நாட்டில் 50,00,000, வேர்ல்டு வைடு 54,00,000. ஸோ டோட்டலாக 53,98,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 61,05,00,000. ஆக்சுவலாக மதகஜராஜாவுக்கு அப்புறம் நிறையா படம் ரிலீஸ் ஆகிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அரவிந்த் சாமி அவர்களோட படமே ஒரு 3 படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. அதில் இப்போது இந்த படம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு ஷோர் ஷாட்டாக ஹிட் ஆகுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம், ஒரு கிடப்பில் போட்ட படம் ஒன்று கிடக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு துருவ நட்சத்திரம்னு ஒரு படம். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அந்த மாதிரி இந்த படம் வந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷோர் ஷாட்டாக ஒரு படத்தை சொல்லணும்னா எந்த படத்தை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வல்லான் அப்படிங்கிற படத்தோட சுந்தர்சி அவர்களோட திரைப்படம் Day 7 தமிழ்நாட்டில் 3,00,000, வேர்ல்டு வைடு 4,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 37,00,000, வேர்ல்டு வைடு 44,00,000. ஸோ ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. பாட்டில் ராதா Day 7 தமிழ்நாட்டில் 4,00,000, வேர்ல்டு வைடு 5,00,000. 66,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 73,00,000.
மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டே 7 8 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 89 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 97 லட்சம். இந்த படம் 1 கோடியை நெருங்கி இருக்குங்க. ஒரு படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வேறு லெவலில் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது குடும்பஸ்தன் தான். ஸோ டே 7 தமிழ்நாட்டில் 1 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடி 8 லட்சம். ஸோ டோட்டலாக 11 கோடியே 41 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 12 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குடும்பஸ்தன் உண்மையிலே வசூல் ரீதியாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படுது. முக்கியமான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, மணிகண்டன் அவர்களோட தொடர் வெற்றிக்கு முக்கியமான காரணம் அவரோட ஸ்கிரிப்ட் நாலேஜ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லா ஹீரோவுக்குமே அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கும். வழக்கமாக எல்லா ஹீரோவுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்களுக்கும் டைரக்டராக இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிரத்னம் அவர்கள்கிட்டே இருந்திருக்காரு. அவர் நிறையா ஸ்கிரிப்டை பார்க்கும்போது அதில் அவர் நிறையா கரெக்ஷன் சொல்கிறதா இருக்கட்டும், நிறையா தலையீடுகளே இருந்தாலுமே ஒரு படத்தோட வெற்றிக்கு அவரோட பங்குமே அதில் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் நாலேஜு, அந்த சீன் எப்படி வைக்கிறது, எப்படி சீனை பிரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அந்த ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது ரொம்ப அந்த ஹீரோவுக்கு தொடர் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும். ஸோ அப்புறம் விடாமுயற்சி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன். ஸோ சில நாடுகளில் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த படம் ஓவர்சீஸில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல $98,000, இது வந்து 85 லட்சம் இந்தியன் கரன்சி படி வருது. கனடாவில் வந்து $68,000, இது வந்து 58 லட்சம் கிட்ட வருது இந்தியன் கரன்சியில். ஸோ இது வந்து ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 எல்லாம் சேர்த்து தான். யூஏஇயில் பார்த்திங்க அப்படின்னா $30,000, இது வந்து 26 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா $15,000, இது வந்து 13 லட்சம். டோட்டலாக ஓவர்சீஸில் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் 211K கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கரன்சிக்கு 1,82 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. விடாமுயற்சி ஒரு நல்ல ஓப்பனிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன், குட் ஸ்டார்ட். ஸோ இது ஃபைனலாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஓவர்சீஸில் ஃபைனலாக இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது இல்லாமல் இந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு அஜித் அவர்களோட கெரியரில் இது ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு அட்வான்ஸ் புக்கிங் இன் ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். ஸோ எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அதாவது டே 1 ஓவர்சீஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததாக ட்ரெயின் டு பூசன் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு தரமான படங்க. முக்கியமாக இந்த ஜாம்பி படம் பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டராக இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த ஹீரோ கேரக்டரு, அந்த ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார், அந்த குழந்தை லாஸ்ட்டாக ஒரு 2 பேர் மட்டும் அந்த படத்தில் அதுலேருந்து அந்த ட்ரெயின்லேருந்து உயிரோடு வெளில போவாங்க. அது ஒரு பயங்கர சுயநலவாதியான ஒரு அப்பா. அவன் வந்து யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டான். அவன் இந்த உலகத்தில் யார் வேணால் ஆகட்டும், நானும் என் குடும்பமும் என் குழந்தையும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவன் கடைசியில் அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் தன்னோட பொண்ணையும் காப்பாற்றுறதுக்காக தான் உயிரையே கொடுப்பான். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ டச்சிங்காக இருக்கும். ஒரு கொரியன் ஃபிலிம் எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஜாம்பி படத்தில் இந்த மாதிரி எமோஷனல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் ஆக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த படத்தோட மேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் பட்ஜெட் $8.1 மில்லியன். இது வந்து அன்றைக்கி 2016 காலகட்டத்துக்கு நம்ம ஒரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது, இன்ஃப்ளேட் பண்ணி பார்க்கும்போது 54 கோடி கிட்ட வருது. யூஎஸ்ஏல மட்டும் இந்த படம் வந்து $2.13 மில்லியன், 14 கோடி 20 லட்சம். சவுத் கொரியாவில் $80.47 மில்லியன், இது மட்டுமே 536 கோடிக்கு மேலே வருது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 16.27 மில்லியன், இது வந்து 108 கோடிக்கு மேலே வருது. டோட்டலாக உலகம் முழுக்க இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா $98.86 மில்லியன், 650 கோடிக்கு மேலே அந்த டைமில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது அவர் 50 கோடி கிட்ட பட்ஜெட் போட்ட ஒரு படம் பெரிய அளவில் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, பெரிய அளவில் வசூல், வேறு லெவல் கலெக்ஷன். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.